ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லி என்ன படம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பார்த்தேன். இந்த படத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. சசிகாந்த் அப்படின்ற ஒரு டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தோட கேரக்டருக்கு இந்த படத்தில் அர்ஜுன் வந்து இந்தியன் டீமுக்காக விளையாடுற ஒரு கிரிக்கெட் மேனை காமிக்கிறாங்க. அவர் வந்து கொஞ்ச நாளாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், சரியாக விளையாட முடியாமல். ஸோ அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச், அவர் கடைசியாக விளையாட போகிற டெஸ்ட் மேட்ச் இது. அதுக்கப்புறம் அவர் இந்த கிரிக்கெட்டை விட்டே விளையாடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கார். ஸோ அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. அதில் ஜெயிச்சாரா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் படத்தோட மொத்த கதையுமே. இன்னொரு பக்கம் மாதவன் அண்ட் நயன்தாரா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் வறுமை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாதவனுக்கு சரியான வருமானம் வரமாட்டேங்குது. நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா குமுதை அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டீச்சராக நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாதவன் சரவணன் அப்படின்ற கேரக்டரில் ஒரு சயின்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. அவங்க வாழ்க்கையில் வருமானம் வந்து சரியாக வரலை. வறுமை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பணம் வேணும் அப்படின்ற நினப்பில் சித்தார்த்துக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணுறாரு. சித்தார்த்தை வந்து விளாட ஓட முடியாமல் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு பணம் வர மாதிரி காட்டுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியில் டெஸ்ட் மேட்ச்சில் சித்தார்த் வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீனில் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் போர் அப்படின்னு அடிக்காது. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே உங்களுக்கு ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணலாம், பட் அங்கங்கே மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக போகிற மாதிரி காட்டிருப்பாங்க. இந்த படத்தில் சித்தார்த்தோட பையன் கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு மெயினான கேரக்டர் மாரி காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று சித்தார்த்தோட ஒய்ஃபாக வந்தோம்னா மீரா ஜாஸ்மின், ரன் படத்தில் நடித்த மீரா ஜாஸ்மின் பத்மா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் வைஸுமே சில கேரக்டர்ஸ் அவ்வளோவா எழுதலை, பட் பல கேரக்டர்ஸ் நல்லாவே ரைட் பண்ணியிருந்தாங்க. காளி வெங்கட் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, பரணி அப்படின்ற கேரக்டரில். அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. இந்த படத்தில் சித்தார்த், நயன்தாராவை தவிர மாதவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட கேரக்டர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. டைரக்ட் OTT ரிலீஸ் தான். இந்த படம் பார்க்கணுன்னா நீங்கள் போய் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பரான படம். இந்த சம்மர் ஹாலிடேக்கு நல்ல படம். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன். பை.